இந்த மாதிரி பயல்கள்லாம் ஒரு கேங்கா ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் மெல்ல மெல்ல அந்த பொண்ணை லவ் பண்ற மாதிரி நடிச்சு கொஞ்ச நாள் கூட வச்சுக்கிட்டு நகை நட்டெல்லாம் புடுங்கிக்கிட்டு பாம்பே கல்கட்டான்னு போய் வித்துப்படுவாங்க. சாமி, என்னங்க இந்த ராத்திரில பண்ணிட்டு இருக்கீங்க? வேணிங்க எதுக்குங்க எப்ப பார்த்தாலும் வேணிய பத்தியே கேட்டுட்டு இருக்கீங்க? அடிச்சு பல்ல காய்ச்சிடுவேன். அர்த்த ராத்திரியில பொண்ணை காரணம் பதறிட்டு இருக்க, நீ கேள்வி கேக்குறியா? எங்கடி வேணி? அவ சாமி கும்பிட போயிருக்காங்க. நடுராத்திரில என்னடி சாமி? ஐயோ, இது ஔவையார் நோம்பு, செவ்வாசாமின்னு சொல்லுவாங்கல்ல. பொம்பளைங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து நடுராத்திரியில யாராவது ஒருத்தர் வீட்டுல கொழக்கட்டை பிடிச்சு வச்சு சாமி கும்பிடுவாங்க. அதுக்கு தான் போயிருக்கா. படுக்கும்போது என்கிட்ட போறேன்னு சொல்லிட்டு தான் போனா. ஏங்க பேசாம போய் படுங்க. தள்ளுங்க தள்ளுங்க சொல்லுங்க. என்னங்க வேடிக்கை? தள்ளுங்க தள்ளுங்க.
ஆனா சார் உங்களை தான் வாங்க. சொல்லுங்க சார். நீங்கள் இங்கே தானே குடியிருக்கீங்க? குடியிருக்கிறவன் இல்லை சார், ஹவுஸ் ஓனர். இந்த காலனியில் எனக்கு 3 வீடு இருக்கு. ரொம்ப கௌரவப்பட்டவன். உங்கள் கௌரவத்தை பற்றியெல்லாம் நான் பேசவே இல்லையே சார். நீங்கள் என்ன சந்தேக கண்ணோட்டமாக பார்க்குற மாதிரி தெரியுது. நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் சார். அதிகபட்சமாக என் பொண்டாட்டியை தான் சார் அடிச்சிருக்கேன். அது கூட அவள் வாயை தாங்க முடியாமல் தான் சார், வேற எந்த தப்பான நோக்கத்தோடையும் இல்லை சார். என் வீட்டில் குடியிருக்கிறவங்க கிட்ட கரண்ட் பில்லை கூட மீட்டரில் இருக்கிறது மாதிரி தான் சார் வாங்குறேன். என்ன போய் சந்தேகப்படுறீங்களா சார்? உங்களை சந்தேகப்படுறேன்னு நான் சொன்னேன். அப்போ இல்லையா சார்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மொசப்பிடிக்கிறேன், மூஞ்ச பார்த்தா தெரியாத சார். கொஞ்சம் கருப்பு தான். ஹலோ, தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். சொல்லுங்க சார். இவன் யாருன்னு தெரியுமா? தெரியும் சார். பேர் சாமி. எங்கள் காலனியில் தான் பிளம்பராக இருக்கான். இவன் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கானா இல்லை குடியிருக்கானா? வேலை செய்கிறான் சார். காலனியில் எந்த வீட்டில் பிளம்பிங் வேலை இருந்தாலும் இவன் தான் சார் பார்ப்பான். சரி, இவனை யார் கொன்னா? எனக்கு எப்படி சார் தெரியும்? என் பொண்டாட்டி என்ன எதுக்கு கொல்றான்னு கேட்டிங்கன்னா சொல்லுவேன். இவனை யார் கொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சார் சொல்லுவேன்? இந்த கேள்வியே பாடத்தில் இல்லையே சார். இங்கே என்ன ஸ்கூலாக நடத்திக்கிட்டு இருக்கேன், பாடத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இவனை பற்றி யார்கிட்ட கேட்டால் கரெக்டாக சொல்லுவான் சார். அங்கே ஒரு ஆள் நிற்கிறாரு பாருங்க. அந்த ஆளுகிட்ட இவனை பற்றி கேட்டிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவார். ராமச்சந்திர சார். அவருக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம்? சார், இந்த காலனியில் எனக்கு வெறும் 3 வீடு தான் இருக்கு. ஆனால் அவரு 7 வீடு வச்சிருக்கிறாரு சார். அவர் இடத்த பிடிச்சிடணும்னு பார்க்குறேன், முடியலையே சார். நீங்கள் ஒழுங்காக பதில் சொல்ல மாட்டீங்களா? எதுக்கு அவர் வீட்டு கணக்கெலாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? அவருக்கு இவனுக்கு என்ன கனெக்ஷன் தானே கேட்டேன். சார், கனெக்ஷனே அந்த வீடு தானே சார். சார், அவர் வீடு எல்லாத்துக்கும் பைப் கனெக்ஷன் கொடுக்கறது இவன் தான் சார். எனக்கு வெறும் 3 வீட்டுக்கு தான் கொடுத்தான். ஆனால் அவருக்கு 7 வீட்டுக்கு கொடுத்தான். அதனால என்னை விட அவருக்கு தான் சார் இவனை நல்லா தெரியும். அவர்கிட்ட கேளுங்க சார். சரிங்க, வாங்க. இவனை பற்றி கேட்டால் உங்களுக்கு நல்லா தெரியும்னு சொல்கிறாங்க. அவ்வளவா ஒன்றும் தெரியாது, ஓரளவுக்கு தெரியும். ஓரளவுக்கு தெரியும்னு சொல்கிறீங்க. இங்கே பொணத்து பக்கத்தில் நின்று கண்ணை கசக்கிட்டு இருக்கீங்க. சார், இவனோட பர்சனல் டீட்டெயில்ஸ் அவ்வளோவா தெரியாது சார். ஆனால் இவன் எனக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி. உங்களுக்கு இவனுக்கு அப்படி என்ன உறவு? சார், எனக்கு தம்பி மாதிரி சார். எல்லா வேலையும் அவன் தான் செஞ்சு கொடுப்பான். எதை செட் பண்ணாலும் கரெக்டாக செட் பண்ணிடுவான் சார். இவனை மாதிரி ஒருத்தனை இனிமேல் நான் எப்படி செட் பண்ண போகிறேன்னு தெரியல சார். இவனை இழந்துட்டேன் சார். செட் பண்ணி கொடுப்பாங்கிறீங்க? என்னென்ன செட் பண்ணி கொடுப்பாங்க சார்? அது வீட்டில் பைப் ரிப்பேரு, எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்னா எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துருவான்னு சொன்னேன் சார். நிறைய எனக்கு வீடு இருக்கிறதால மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் சார். அதனால எல்லா வேலையும் இவன் தான் சார் செய்வான். அது மட்டும் இல்லை சார், எனக்கு பேங்க்கு போகிறது, சாப்பாடு வாங்கிட்டு வர்றது எல்லாமே இவன் தான் சார். இதுக்கப்புறம் இப்படி ஒரு வேலைக்காரன் எனக்கு எப்படி சார் கிடைப்பான்? இவன் குடும்பம்லாம் எங்கே இருக்குது சார்? அவங்களாம் திருத்தணியில் இருக்காங்க சார். இங்கே எங்கே தங்கி இருக்கான்? மோட்டர் ரூமில் தான் அவன் திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பான். மாடிப்படி கீழே தான் அவன் படுத்துப்பான் சார். நீங்கள் இவர் சொல்கிற மோட்டர் ரூம் போயிட்டு அவனோட பேக்கு சூட் கேஸ் எதாவது இருந்துச்சுன்னா இவனுக்கு சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எதாவது இருந்தால் சரிங்க. இவனோட அட்ரஸ் இருக்கா உங்ககிட்ட? இருக்கு சார், வீட்டில் டைரியில் நோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இவர் கூட போங்க. இவர்கிட்ட அட்ரஸ் வாங்கி இவன் ஃபேமிலிக்கு முதல்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. உடனே கிளம்பி வர சொல்லுங்கள். பாடி ஐடென்டிஃபை பண்ணணும். ஆம்புலன்ஸ்க்குலாம் சொல்லியாச்சா? சொல்லியாச்சு சார், வந்துட்டு இருக்கு. சரி, ஓகே. நீங்கள் போய் அட்ரஸ் எடுத்து கொடுத்துட்டு வாங்க. சரிங்க சார். ஐயோ, கடவுள் ஆடுது. பாக்கியம் எங்கே போய் தொலைஞ்சாலோ. அறிவு கட்டவள பாக்கியம், அறிவு கட்டவள எங்கே போனாலும் தெரியலையே. இல்லங்க, எங்கிட்ட போய் தொலைஞ்ச? இங்க படிக்கட்டுல பால்கனில நின்னுட்டு இருந்தேங்க. கூப்பிட்டது கேட்கலையா? வெளியில ஒரே சத்தங்க, ஒண்ணுமே கேட்கல. அந்த ஃபேன் ஆஃப் பண்ண தொலைடி, ரொம்ப குளிருது. காலங்காத்தால ஏங்க அப்படி அபசகுணமா தொலைகலன்னுக்கிட்டு நான் தொலைஞ்சா உங்களுக்கு நிம்மதியா? ஏய், நீ ஃபேன் ஆஃப் பண்ணி. அப்போ அதே மாதிரி தான் அமர்த்தி தொலைக்கிறேன். அதுக்கு தானே உங்களுக்கு பொண்டாட்டியா இருக்கேன். ஒரு நிமிஷம் அங்க இங்க போயிடக்கூடாதே, பொறுக்காத. அடைக்கோழி மாதிரி வீட்டுக்குள்ளேயே அடைப்பட்டு கிடக்கணும். வெளிக்காத்து பட்டிடக்கூடாது.
என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு வெளியில பாத்துறவே கூடாதா? ஏய், அப்படி என்னத்த நீ போய் பார்த்துட்டு இருந்த? இப்படி இழுத்து போத்திக்கிட்டு உள்ளேயே படுத்து கிடந்தா என்ன தெரியும்? அந்த பிளம்பர் சாமியை யாரோ கத்தியால குத்தி கொன்னுட்டாங்களாம். காலனியே கிடுகிடுத்து போய் கிடக்கு. நீங்க ஒரு ஆள் தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி படுத்து கிடக்கீங்க. ஏய், உடம்பு சரியில்லாம படுத்து கிடக்குற, ஏதோ சோம்பேறித்தனமா படுத்து கிடக்குற மாதிரி பேசுற. ஏன் என்ன உங்களுக்கு திடீர்னு? நேத்து ராத்திரி நல்லா தானே இருந்தீங்க. இப்ப நல்லா இல்ல, போதுமா? காய்ச்சல் அடிக்குது. முதல்லயே சொல்ல வேண்டியதானே? கஷாயம் வச்சு கொடுத்துருப்பேன்ல. சரி இருங்க, கஷாயம் வச்சு கொண்டு வரேன். ஏங்க, இந்த பிளம்பர் சாமியை யாருங்க கொன்னிருப்பாங்க? ஏண்டி எல்லா கொலைக்காரனும் கொலை பண்ணிட்டு என்கிட்ட வந்தா சொல்லிட்டு போறாங்க. என்னமோ நான் அந்த கொலையை நேர்ல பார்த்த மாதிரி என்கிட்ட கேக்குற. இல்லங்க, நேத்து ராத்திரி வெளியில போனீங்கல்ல, ஏதாச்சும் பாத்துருப்பீங்களோன்னு ஒரு சந்தேகத்துல கேட்டேன். ஒரு இழவையும் பார்க்கல, எல்லாம் மகளால வந்த வேற. அர்த்த ராத்திரில அவ எந்திரிச்சு போகலன்னா நான் ஏன் போறேன்? சாமி கும்பிட்ற நேரத்தை பாரு, நட்ட நடு ராத்திரில சுடுகாட்டு பூஜை மாதிரி. ஏங்க இப்படி சுடுகாடு அது இதுன்னு பேசுறீங்க? பொம்பளைங்க நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு செவ்வாய் பிள்ளையார கும்பிடுறது வழக்கம் தானே. ராத்திரில தானே அந்த சாமி கும்பிடுவாங்க. அத பத்தி ஆம்பளைங்க பேசுறதே சரியில்லை. அப்புறம் பொண்ணு கல்யாணத்தை தான் பாதிக்கும். அதனால வாயை மூடிட்டு சும்மா இருங்க. வாயை மூடிட்டு இருக்கிறது இருக்கட்டும், நீ முதல்ல கஷாயம் போடு. போட்டுட்டு வரேன். ஏங்க, எனக்கு ஒரு சந்தேகம். ஏய், உன் சந்தேகத்தை தீர்க்கறதுக்கு முன்னாடி என் சந்தேகத்தை தீர்த்து வை. உங்களுக்கு என்ன சந்தேகம்? கஷாயத்தை கொண்டு வருவியா இல்லையா? அடுப்புல வைக்க போறேங்க, 5 நிமிஷம் ஆகும். நான் பேசாம மாத்திரையை போட்டு தொலைஞ்சிருக்கலாம். ரொம்ப தான் சலிச்சுக்காதீங்க, எடுத்துட்டு வர இருங்க. ஐயோ, ஏன் சந்தேகத்தை கேட்கலையே? கேட்டு தொலை. ஏங்க, போலீஸ் நம்மளெல்லாம் விசாரிப்பாங்களா? ஏய், நம்மள ஏன்டி விசாரிக்கணும்? இதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? நம்மளும் இந்த காலனில தானே இருக்கோம். அதுக்கு நம்மள வந்து விசாரிப்பாங்களா? அப்ப விசாரிக்க மாட்டாங்களா? ச்சே, என்னங்க, நம்ம காலனில இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு போலீஸ் எங்களெல்லாம் விசாரிச்சாங்கன்னு என் அக்கா தங்கச்சிட்டுலாம் சொன்னா எவ்வளவு பெருமையா இருக்கும். என்ன அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கொண்டு போனா இன்னும் பெருமையா இருக்கும்ல. கொலையெல்லாம் பண்ற அளவுக்கு உங்களுக்கு எங்க தைரியம் இருக்கு? ஏய், கொன்னே போடுவேன். ஆமா, சொல்லிக்கிட்டே இருங்க. வாங்க இன்ஸ்பெக்டர். என்ன ராமச்சந்திரன் சார், போலீஸ் எல்லாம் வாங்க இன்ஸ்பெக்டர். ஒன்றும் இல்லை, நம்ம சாமி கொலை கேஸில் காலனியில் இருக்கிற முக்கியமான ஆளுங்களை விசாரிக்கணும்னு சார் சொன்னார். நீங்கள் தான் காலனி அசோசியேஷன் செக்ரட்டரின்னு இன்ஸ்பெக்டரை கூட்டிகிட்டு வந்தேன். வணக்கம் சார். இவர் தான் சிவபிரகாசம், காலனியோட செக்ரட்டரி. பார்த்தீங்களா, நீங்கள் உள்ளே கூட வந்து உட்காரல, அதுக்குள்ள சிவபிரகாஷ் சார் ஒய்ஃபு காபி கொண்டு வந்துட்டாங்க. சாரிங்க, டியூட்டியில் இருக்கும்போது நான் எல்லாம் சாப்பிட்றது இல்லை சார். இது காஃபி இல்லை சார், கஷாயம். அவர் காய்ச்சலுக்கு. ஓ அப்படியா? வைரல் ஃபீவரா? இல்ல சார், நேத்து ராத்திரி. இல்ல சார், நேத்து ராத்திரி ஆசைப்பட்டு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், அது ஒத்துக்கல, அவ்வளவுதான். பாக்கியா ஐயா வந்திருக்காரு, தொந்தரவு பண்ணாம உள்ள போ, பேசட்டும். சொல்லுங்க சார், என்ன கேட்கணும் என்கிட்ட? இந்த பிளம்பர் சாமியை வேலைக்கு சேர்த்தது நீங்க தானே? நான் இல்லை சார், ராமச்சந்திரன் சாரோட சிபாரிசுல அசோசியேஷன்லேருந்து வேலைக்கு எடுத்தோம். அவனை வேலைக்கு எடுத்ததுக்கு இவரோட சிபாரிசை தவிர வேற ஏதாவது காரணம் இருக்கா? சார், என் சிபாரிசுலாம் பெரிய விஷயமே இல்லை சார். நான் நிறைய வீடு வச்சிருக்கிறேங்கிற முறையில் அவனை எனக்கு தெரியும். பிளம்பர் எலக்ட்ரிக்கல் வேலையை சேர்த்து பார்ப்பான். நம்ம காலனியில் ஜென்ரல் மெயின்டெனன்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தால் சௌரியமாக இருக்குமேன்னு சொன்னேன். அதை நினச்சி அவங்க வேலைக்கு எடுத்துட்டாங்க சார், அவ்வளவுதான் சார், வேற ஒன்றும் இல்லை சார். ஓ சார், அந்த பிளம்பரோட நடவடிக்கையில் ஏதாவது? ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை சார், தெளிவாக வேலை பார்ப்பா, கொஞ்சம் குடிப்பான்னு நினைக்கிறேன். அடுத்த ராத்திரியில் அகால வேளையில் எங்கேயாவது போவான் வருவான், அவ்வளோதான் சார். மற்றபடி யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டான் சார். அவனுக்கு யார் கூட பிரச்சனை இருந்துச்சா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், நிறைய வேலை கொடுக்கறதுனால ராமச்சந்திரன் சாரோட கொஞ்சம் க்ளோஸு, அவ்வளோதான். இல்லை சார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். வீடு நிறைய வச்சிருக்கிறதால அடிக்கடி வேலை கொடுப்பேன், அவ்வளோதான் சார். சரி சார், நான் இப்போ கிளம்புறேன். அப்புறம் சார், அந்த ஏத்து வீட்டில் மகின்னு ஒரு பையன் இருக்கான். நேற்று ராத்திரிலேருந்து வீடு பூட்டியே கிடக்கு, ராத்திரி பூரா ஆளே இல்லை சார். அந்த பையனோட ஃபோன் நம்பர் ஏதாவது இருக்கா? இருக்கு சார், கொஞ்சம் இதான் சார். நாட் ரீச்சபிள். சரி, அந்த பையன் வந்தானே எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க. சொல்லுங்க சார். 9677165808. சரிங்களா? கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேங்க சார். சிவபிரகாசம் சார் ஆஃபீஸ் போயிட்டா கூட நான் உங்களுக்கு கால் பண்ண சொல்கிறேன் சார்.
சரிங்க வரேங்க. சரிங்க சார். என்ன சிவபிரகாசம், குரங்குள்ளாயெல்லாம் போட்டிருக்கீங்க? ஆஞ்சநேயருக்கு ஏதாவது வேண்டதில்ல? உங்களுக்கு கிண்டலா போச்சு ராகவன். ஐயோ, சும்மா விளையாட்டுக்காக சொன்னேன். என்னாச்சு? குளிருக்காகவா? கொஞ்சம் காய்ச்சல் இருக்குது. ஏன் காய்ச்சலோட ஆஃபீஸ்க்கு வந்தீங்க? லீவ் போட்டு வீட்லயே படுக்க வேண்டியதானே? போன மாசம் கொஞ்சம் லீவ் எடுத்துட்டேன். காலையில மாத்திரை போட்டதும் கொஞ்சம் கட்டுப்பட்டு இருந்துச்சு. சரி சமாளிச்சுக்கலான்னு வந்துட்டேன். என்ன திடீர்னு காய்ச்சல்? பனி தான், வேற என்ன. நீங்க ஏன் பனியில சுத்துனீங்க? அப்படி வந்தா கூட பனியில போற மாதிரி இருந்தா இப்ப போட்டுக்க சொட்டுற அப்பவே போட்டுருக்கலாமே. காய்ச்சல் வந்த பிறகு தானே ஞானவதம் எல்லாம் வருது. ஆமா, எதுக்கு நீங்க பனியில போய் சுத்துனீங்க? என்னங்க நீங்க, நான் தானே காலனி அசோசியேஷன் செக்ரட்டரி. பனியெல்லாம் பார்த்தா பொது காரியம் பண்ண முடியுமா? ஆமா, அப்படி என்ன பொது காரியம் பாத்தீங்க? நேத்து எங்க காலனில ஒரு பிரச்சனை ஆகி போச்சு. என்ன? எங்க காலனில பிளம்பிங் ஒர்க்கு, எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாம் பார்ப்பான். பேரு சாமி. அவன் நேத்து ராத்திரி செத்து போயிட்டான். ஹார்ட் அட்டாக்கா? ஹியூமன் அட்டாக். அப்படின்னா யாரோ அவனை கொன்னுட்டாங்க. ஐயோ, கொலையா? உங்க காலனியில கொலை பண்ற அளவுக்கு வந்துட்டாங்களா? யாரு சிவபிரகாசம் கொலைகாரன்? அதைத்தான் போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க. காலனி வெல்ஃபேர் அசோசியேஷன் செக்ரட்டரிங்கிற முறையில் என்கிட்டயும் விசாரிச்சாங்க. ஓ, அதுதான் உங்களுக்கு காய்ச்சல் வந்துருச்சோ? அதுக்கும் எனக்கு காய்ச்சல் வந்ததுக்கு என்ன சம்பந்தம்? அவங்க வந்து விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு. நீங்க ரொம்ப அட்வான்ஸா இருக்கிறீங்க சிவபிரகாசம். சரி, போலீஸ் விசாரணையில் ஏதாவது தெரிஞ்சிச்சா? யார் மேல சந்தேகமா? போலீஸுக்கு இந்த விஷயத்துல பெருசா எந்த துப்பும் கிடைக்கல. விசாரிச்சு தான் இருக்கிறாங்க. ஆனா எனக்கு இந்த மகி பையன் மேலதான் சந்தேகமா இருக்கு. யாரு? உங்க ஏத்த வீட்டுல புதுசா குடி வந்திருக்கான்னு சொன்னீங்களே, அந்த பையனா? அவனே தான். அவன் மேல என்ன சந்தேகம் உங்களுக்கு? இல்ல, நேத்து ராத்திரி அவன் வீடு பூட்டி இருந்துச்சு. ஒருவேளை கொலையை பண்ணிட்டு அவன் எஸ்கேப் ஆயிருந்தா? இந்த விஷயத்த போலீஸ்ல சொன்னீங்களா? சொல்லாம இருப்பனா? போலீஸுக்கு உதவுறது என்ன மாதிரி கவர்மெண்ட் சர்வெண்டோட கடமை இல்லையா? சொல்லிட்டேன். சரி, நீங்க சொன்னதுக்கு போலீஸ் என்ன சொன்னாங்க? அவங்க வரும்போது அந்த பையன் இல்ல, வந்தா தகவல் சொல்லுன்னு சொன்னாங்க. ஆனா அவன் போன் நம்பரை அவங்களுக்கு கொடுத்துட்டேன். பிரமாதம். இந்த இடத்துல மட்டும் நீங்க கரெக்டா ப்ளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அவனால உங்க பொண்ணுங்களுக்கு வர வேண்டிய பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும். என்ன செய்யணுங்கிறீங்க? போலீஸ் அவன் மேல சந்தேகப்படணும்னா ராத்திரி அவன் வீட்டுல இல்லைங்கிற தகவல் மட்டும் பத்தாது, இன்னும் ஸ்ட்ராங்கா ஒரு எவிடன்ஸ் வேணும். அந்த மாதிரி ஏதாவது கிரியேட் பண்ணி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், போலீஸ் அவனை டார்ச்சர் பண்ணிடும். ஐயோ, நீங்க வேற அந்த மாதிரிலாம் வேணாம். நாம ஏதாவது ஏடாகடம் பண்ணி போலீஸ் அவனை தூக்கில போட்டுச்சுன்னா? ஐயோ, போலீஸ் அப்படி அவசரப்பட்டு யாரையும் தூக்கில போட மாட்டாங்க, போடவும் முடியாது. அப்படி லிங்க் பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்க, போலீஸ் அவனை லாக்கப்ல வச்சு அடிச்சு உதைச்சு டார்ச்சர் பண்ணிடும். அது அவனுக்கு பெரிய அசிங்கம் தானே. அதுக்கப்புறம் அவன் எப்படி மூஞ்சி எல்லாம் முழிப்பான். வேற வழி இல்லாம காலனியை காலி விட்டு ஓடி போயிடுவான். இதை பாருங்க ராகவன், நீங்க ஏதாவது சொல்லிட்டு இருப்பீங்க, என்ன மாதிரி ஆளுங்களுக்கும் அது சரி வராது. வேணாம், நடக்கிறது நடந்துட்டு போட்டோம். உங்க வேலையை பாருங்க. தேங்க்யூ, பாத்துறேன். வாங்க சார். சார் இங்க பாருங்க சார், என்ன நடக்குதுன்னு. கதவு சாத்தி கிடக்கு, உள்ள நடக்கிறது எனக்கு என்ன தெரியும்? சார், வாசல்ல செருப்பு கிடக்குது, உள்ள என்ன நடக்குதுன்னு தானா தெரியும். என்ன சார் ஷாக் ஆவீங்கன்னு பார்த்தா காலனி கணேசன் மாதிரி கம்முன்னு இருக்கீங்க. அட போங்க சார், அன்னைக்கு இப்படிதான் பொம்பளை பிள்ளை செருப்பை பார்த்து வீட்டுக்குள்ள போய் பரபரப்பா தேடி அசிங்கப்பட்டது தான் மிச்சம். இன்னொரு தடவை அசிங்கப்படுறதா? சார், அன்னைக்கு நடந்த விவகாரமே வேற சார். என்னங்க வேற? அன்னைக்கு நடந்ததும் இதே விவகாரம் தான். நாம எல்லாரும் தானே உள்ள போய் தேடி பார்த்தோம். என்னமோ வேற விஷயம் நடந்த மாதிரி வேற வேறங்கிறீங்க. சார் இல்ல சார், ஏதாவது விஷயம்னா எனக்கு தெரியாம இருக்குமா? அன்னைக்கு ஏதோ மிஸ் ஆயிடுச்சு, இன்னைக்கு வகையா சிக்கிட்டா சார். எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை சார். அந்த பையன் வேணும்னு பொம்பளை செருப்பை வாங்கி வெளியே போட்டு நாமெல்லாம் பார்த்து டென்ஷன் ஆகணும்னு நினைக்கிறான். சும்மா இருடா. உள்ள பொம்பளை சத்தம் கேக்குது இல்ல? கேக்குதுடா சார். உங்களுக்கு கேக்குதுல?
ஆமா ராமச்சந்திரன், என்னமோ கேக்குது. டேய் சாமி, கூப்பிடுற அவனை. எனக்கு என்ன சங்கதின்னு கேட்டுருவோம். சரிங்க சார். கூத்து அடிக்கிறதுக்கு இது கொடுத்து நடத்துற இடமா இல்ல லாஜா? போடா. சரிங்க சார். என்ன யார் அந்த பொண்ணு? யாரா இருந்தா உனக்கு என்ன? தம்பி, அப்படிலாம் நீங்க யார வேணாலும் கூட்டிட்டு வந்துட முடியாது சார். இது என் வீடு. எனக்கு வேண்டியவங்க வருவாங்க போவாங்க. அதை கேட்க நீங்க யாரு? அன்னைக்கு அப்படிதான் என் ஃப்ரெண்டு ஒய்ஃபோட வந்தப்ப அவங்கள வெளியே அனுப்புன்னு அவர் சொன்னாரு. இன்னைக்கு நீங்க சொல்றீங்க என்ன சார்? என் வீட்டுக்குள்ள யார் வரணும்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க ஆளாளுக்கு நாடகம் பண்றீங்க. இதை பார்ப்பா, ஆத்திரப்படுறதுல அர்த்தமே கிடையாது. விஷயம் தப்பா நடந்தா அக்கம் பக்கத்துல விசாரிக்க தான் செய்வாங்க. இப்படி மிரட்டி கேட்கற அளவுக்கு அப்படி என்ன சார் தப்பு நடந்து போச்சு? என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசுற? அன்னைக்கு அப்படித்தான் ஒரு பொண்ணோட செருப்பு வீட்டு வாசல்ல கடந்துச்சு. சிவபிரகாசம் சாரு எங்களை கூட்டு வந்து காட்டுறதுக்குள்ள நீ பொண்ணோட செருப்பை ஒளிய வச்சுட்டு ஒன்னையும் மறைச்சு நாடகம் ஆடிட்டு நம்மள எல்லாம் அனுப்பிச்சு விட்டாப்ல. இப்ப என்ன சொல்ற? பொண்ணோட செருப்பு கிடக்குது இல்ல, பொண்ணு உள்ள நிக்குது இல்ல, நாங்கெல்லாம் பாத்து விட்டோம்ல. என்ன பொம்பளை கலவணித்தனம் பண்றியா? ஏய், ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. ஒரு பொண்ணு அவ சிநேகிதனை பார்க்க வந்தா என்ன வேணா பேசுவீங்களா? சார் ஒத்துக்கிட்டான் சார். சிநேகிதனா, ரகசிய சிநேகிதனா. அதான் கதவை சாத்திக்கிட்டு ரகசியமா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். என்னடா விட்ட ஓவரா பேசிட்டு இருக்க? கொன்றுவோம் உன்னை. ஏய், எதுக்கு பாவம் அடிச்சப்போ? அடிச்சதோட நிறுத்திக்க கூடாது, கொன்றுக்கணும் இவனை.